நன்னெறி கதைகள். கதையோட தலைப்பு மண்பானை விருந்து. மண்பானையில் உங்களுக்கு சமைக்க தெரியும்னா ஒரு லைக்கை தட்டி விடுங்க. சாப்பிட்றதுன்னா ரொம்ப பிடிக்குமா? நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். அன்னைக்கு இரவு 9 மணி. குகன் வேலைக்கு போயிட்டு வந்ததும் சரியான பசி. நல்லா சாப்பிட்டுட்டாங்க. ரொம்ப அசதியாக இருந்ததா, வெக்கையாக இருக்குது வீட்டுக்குள்ளேன்னு வெளியில் போய் கட்டில் விரித்து நல்லா ஹாயாக படுத்துட்டாங்க. படுத்த உடனே அப்படி ஒரு தூக்கம், கண் இழுத்துருச்சு போல இருக்குது. கொசு வேற அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டே இருக்கு. அடச்சை, வெளியில் காத்தோட்டமாக வந்து படுக்கலான்னு பார்த்தா இந்த கொசு தொல்லை தாங்க முடியலையே. வீட்டுக்குள்ளே வேர்த்து கொட்டுது. வெளியில் வந்தால் கொசு தொல்லை தாங்க முடியலை. இப்போ எப்படி தான் தூங்குறது? நல்லா தூங்கிட்டு இருந்த என்ன இந்த கொசு கழுதை எழுப்பி விட்டுருச்சேன்ட்டு திட்டிக்கிட்டே போர்வையை நல்லா இழுத்து போர்த்திக்கிட்டு திரும்பி படுத்துக்கிட்டாரு. தூக்கமும் சரியா வந்த மாதிரி இல்லை. அங்கிட்டும் இங்கிட்டும் உருண்டு பிறண்டுகிட்டு இருக்கிறாரு. பாவம் பையன் கொசுக்கடியில் தூங்காமல் இருக்க போறான்ட்டு அவங்களோட அப்பா ராமசாமி வீட்டுக்குள்ளே இருந்து கொசுபத்தியை எடுத்துட்டு வந்து கட்டிலுக்கு கீழே ஏற்றி வச்சுட்டாங்க. கொசு தொல்லை கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. நேராக கொசுவே இல்லை. அவங்க அப்பா பக்கத்தில் விரிச்சிருக்கிற கட்டிலில் படுத்துக்கிட்டாங்க. ஆனால் இப்போதான் முழு தூக்கமும் போக போகுது. ஏன்னா ராமசாமியோட கொரட்டை சத்தம் யாராலையும் கேட்க முடியாது. அப்படி ஒரு கொரட்டை சத்தம். நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. கொசு தொல்லை இல்லையே, இனி நிம்மதியாக தூங்கலான்னு பார்த்தா அப்பா கொரட்டை சத்தத்திலேயே எழுப்பி விட்டுட்டாங்களா. இதுக்கப்புறம் நான் இங்கே தூங்குறது அப்படின்ட்டு போர்வையை எடுத்துட்டு வீட்டுக்குள்ளேயே வந்து படுத்துக்கிட்டாங்க. என்னடா குகனு, நீ வீட்டுக்குள்ளே வந்துட்ட? அப்பா உனக்காக கொசுபத்தியெல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. அவங்களும் நான் வெளியிலேயே தூங்கிக்கிறேன்னு சொன்னாங்க. ஆ, நீ என்ன உள்ளே வந்துட்ட? வெளியில் காத்தோட்டமாக இருக்குன்ட்டு தானே போனேன். அப்பா கொரட்டை சத்தம் தாங்க முடியலையாடா? என்ன அப்படித்தானே அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, போங்கம்மா நீங்கள் வேற. நானே கொசு தொல்லையிலேருந்து தப்பிச்சு இப்போது அப்பாவோட கொரட்டை சத்தம் தாங்க முடியாமல் வீட்டுக்கு வந்திருக்கிறேன். வீட்டுக்குள்ளே இனி எப்படி தூங்க போகிறேன்னு தெரியலையே. வேர்த்து ஊற்றும். இதுக்கு தாமா நான் ஏசி போடலான்னு சொல்கிறேன். நீங்கள் எங்கே கேட்குறீங்க? கேட்கவே மாட்டேங்கிறீங்க. என்னோட அறையிலையாச்சும் நான் ஒரு ஏசியை வாங்கி மாட்டிக்கிறேனேம்மா. வெளியிலையும் படுக்க முடியல, உள்ளேயும் படுக்க முடியல. நான் என்னதாம்மா பண்ணுறது அப்படிங்கிறாங்க. டேய், இரவு நேரத்தில் புலம்பாமல் போய் படுத்து தூங்கு. நீனு வேலையை முடிச்சுட்டு வந்த அசதியில் தூக்கம் இல்லையேன்ட்டு எதையாச்சும் புலம்பிகிட்டே இருப்ப. போடா, போய் படுத்து தூங்கு. இவ்வளோ வருஷங்களாக நாங்கள் இப்படி தானே இருந்துட்டு இருந்தோம். நீயும் என்ன இப்படியே பழகினவன் தானே. ஏதோ வெயில் காலம் ஒரு 2 மாதத்துக்கு, இந்த வெயிலுக்கே நீனு ஏசியில் தான் இருப்பேன் அப்படிங்கிறியே. ஏதோ ஏசியில் பிறந்தவன் மாதிரி. போடா, போய் படுத்து தூங்கு. கரண்ட்டு பில்லு எவ்வளோ ஆகும் தெரியுமா ஏசி வச்சுருந்தா? ஏசி வச்சுருந்தாலாம் ஒன்றும் கரண்ட்டு பில் ஆகாது. போட்டால் தானே ஆகும். இரவு கொஞ்ச நேரம், ஒரு 2 மணி நேரத்துக்கு போட போகிறேன். அதுக்கு கூடுவாமா? இப்போ என்ன, நிறையா தானே நல்லா சம்பாத்தியம் பண்ணுறோம். நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்க வேண்டியது தானே. இன்னமும் நாம் அப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும்னு நிறையா ரூல்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டேவா இருக்க முடியும்? காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டு போயிட்டே இருக்கணுமா அப்படிங்கிறாங்க. பேசுவடா பேசுவ, நீ இதுவும் பேசுவ, இதுக்கு மேலேயும் பேசுவ. எனக்கு தூக்கமாக வருது, நான் தூங்க போகிறேன். நீ தூங்கு, இல்லைன்னா ஏசி மாட்டலாமா ஓசி மாட்டலாமான்னு யோசிச்சுட்டே இரு அப்படின்ட்டு கமலா போய் படுத்து நல்லா தூங்கிட்டாங்க. வேற வழியே இல்லாமல் குகன் வீட்டுக்குள்ளேயே தூங்கிட்டாங்க. காலையில் 6:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு எழுந்திருக்கிறதுக்கு. 8 மணிக்கு ஆஃபீஸில் இருக்கணும். வேகமாக பரபரப்பாக வேலைக்கு கிளம்பிட்டுருக்குறாங்க. என்னம்மா, நான் தான் தூங்கிட்டேன்னா நீங்கள் எழுப்ப மாட்டிங்களா? ஏம்மா அப்பா, நீங்களாச்சும் எழுப்பியிருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. ஆமாடா, இந்த வயசில் ஒன்று நான் எழுப்பவா? அட போடாடே, நீ வேற அலாரமா என்னமோ அதைத்தானே வச்சுட்டு தூங்குற. சேவலே அத்தனை முறை கூப்பிடுச்சு.
நீ எழுந்திருக்கல. அலாரம் அது ஒரு பக்கம் அந்த பக்கம் அடிச்சுக்கிட்டு இருக்கு. திரும்ப திரும்ப எத்தனை முறை தாண்டா அதுவும் அடிக்கும். ஆனால் நீனு அமர்த்தி வச்சுட்டு நல்லா தூங்குற. நாங்கள் என்ன பண்ண முடியும்? நீ தான் எழுந்திரிச்சுக்கணும் உனக்கு அக்கறை இருந்தா அப்படிங்கிறாங்க. சரிப்பா சரிப்பா, நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டே இருந்தேன்னா எனக்கு தான் நேரமாகும். அம்மா சாப்பாடு கட்டிட்டீங்கல்ல அப்படிங்கிறான். ஆ ஆ கட்டிட்டேன்டா கட்டிட்டேன். இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. சரி இந்தா பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்ட்டு வேலைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அப்போது குகனு ஆஃபீஸ்க்கு போன உடனே இந்த ராமசாமியும் கமலாவும் பேசிக்கிறாங்க. என்னங்க, நம்ம பையன் இன்னும் சின்ன பையனாகவே இருக்கிறானே. காலகாலத்தில் அவனுக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். அப்போதான் அவனும் மாறுவான்னு நினைக்கிறேன். என்னங்க, நம்மளோட பையன் குகனுக்கு ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்போமா அப்படிங்கிறாங்க. நான் நினச்சேன் நீ அதையே சொல்லிட்ட. அதான் என் தங்கச்சி மகா இருக்காள்ல, அவளை வேணும்னா பொண்ணு கேட்போமா அப்படிங்கிறாங்க. ஐயய்ய, அதெல்லாம் வேலைக்கே ஆகாதுங்க. நீங்கள் வேற. அந்த பிள்ளைக்கு சரியாக சமைக்கவே வராது. வீட்டு வேலை எதுவுமே செய்ய தெரியாது. அவளை நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோன்னா நம்ம தான் வீட்டு வேலையெல்லாம் பார்க்கணும். கூடவே நம்ம மகனும் சேர்ந்து எல்லா வேலையும் பார்க்குற மாதிரி ஆகிடும். அது எதுக்கு? வேண்டவே வேண்டாம். அதெல்லாம் சரிப்பட்டே வராது. இந்த எண்ணத்தை நீங்கள் கனவுன்னு நினச்சிக்கோங்க, நனவாக்கெல்லாம் நினச்சிடாதீங்க அப்படிங்கிறாங்க. அட என்ன கமலா நீனு, என் தங்கச்சி மகளை நீ இப்படி சொல்லிட்ட. அவள் முன்னாடி அப்படி இருந்தா, இப்போவும் அப்படியேவா இருக்க போகிறா? அப்படியெல்லாம் இருக்காதுமா. நம்ம என்ன தினமும் நேரில் பார்த்துட்டா இருக்கோம். ஒரு நாள் வீட்டுக்கு போய் பார்ப்போம். அவள் எப்படி நடந்துக்கிறான்னு தெரியும்ல. அதை வச்சு நம்ம முடிவு பண்ணிப்போமே. நமக்கு சரின்னு பட்டுச்சுன்னா நம்ம பையனுக்கு பொண்ணு கேட்போம். என்ன, சரிதானே அப்படிங்கிறாங்க. நான் சொல்லிட்டேன், சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே உங்களோட விருப்பம் அப்படிங்கிறாங்க. சரி, ஒரு வாட்டி நீங்கள் சொல்கிறீங்க, அதுக்காக நான் வேணும்னா நீங்கள் சொல்கிற மாதிரி கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. சரி சரி, எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னைக்கு போயிட்டு வரலாம் அப்படிங்கிறாங்க. குகனையும் கூட்டிகிட்டு தானே போகணும். அவனுக்கு என்னைக்கு விடுமுறை இருக்கும்? ஞாயிற்றுக்கிழமை தான் அப்படின்னா போக முடியும் அப்படிங்கிறாங்க. சரி சரி, இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையும் போயிட்டு வரலாம் அப்படிங்கிறாங்க 2 பேருமே. அதுக்கப்புறம் அன்னைக்கு இரவு குகன் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுமே அவங்க அம்மா அப்பா விஷயத்த அவன்கிட்ட சொல்கிறாங்க. குகனுக்கு என்ன ஏது சொல்லணும்னு ஒன்றும் புரியலை. அமைதியாக இருக்கிறான். சரி, நம்ம பையன் நம்மளோட விருப்பமே சரின்னு நினைக்கிறான் போல இருக்குது. என்னடா குகனே, நீ இப்படியே அமைதியாக இருந்துட்டுருக்குற? உன்னோட விருப்பத்தையும் நாங்கள் தெரிஞ்சுக்கணும்ல, சொல்லுடா அப்படிங்கிறாங்க. அப்போவும் சொல்லவே இல்லை. அவன் எதையும் சொல்ல மாட்டான். ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வந்துடுவோம். டேய், ஞாயிற்றுக்கிழமை காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சுக்கணும். அன்னைக்கு நான் தூக்கம் வருது தூங்க போகிறேன்னு எதையும் சொல்லிட்டு இருக்காத. காலையில் 8 மணிக்கெல்லாம் என்னோட தங்கச்சி வீட்டுக்கு போயிடணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு இரவு அவங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டாங்க. அப்படியே சில நாட்கள் ஓடிடுச்சு. ஞாயிற்றுக்கிழமையும் வந்துடுச்சு. ராமசாமியோட தங்கச்சி அவங்க பொண்ணு சுஜிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. நீனு இதுக்கப்புறமும் எந்த வேலையும் தெரியாதுன்னு இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா வேலைகளையும் கற்றுக்கோ அப்படின்றாங்க. சரிம்மா, நீங்கள் இவ்வளோ நாள் சொல்லித்தரல, இப்போது என்னையே எல்லா வேலையும் செய்ய சொன்னீங்கன்னா எப்படிம்மா? எல்லாத்தையும் மொத்தமாலாம் என்னால் செய்ய முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக நான் செய்கிறேன், முயற்சி பண்ணிட்டு தானே இருக்கிறேன் அப்படின்றா. சுஜி வீட்டில் உள்ள வேலைகளை பார்த்துட்ருக்குறா. அப்பான்னு பார்த்து அவங்களோட மாமா, அத்தை, மாமாவோட பையன் குகனு 3 பேருமா சேர்ந்து இவங்களோட வீட்டுக்கும் வர்றாங்க. அம்மா அம்மா, அப்பா இங்கே வாங்கலேன், யார் நம்ம வீட்டுக்கு வர்றாங்கன்னு பாருங்க, சீக்கிரமாக வாங்க வாங்க அப்படின்ட்டு கூப்பிடுறா. அட, யார் வந்திருக்கிறாங்கன்னு நீ இந்த குதிக்கிற? இரு இரு அப்படின்ட்டு சுஜியோட அம்மா வீட்டுக்குள்ளேருந்து வெளியில் வராங்க. பார்த்தா அவங்களோட அண்ணன், அண்ணனோட மனைவி, அண்ணனோட மகன் 3 பேருமா வந்திருக்கிறாங்க. பார்த்தோன்னையும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. வாங்கண்ணே வாங்க, வாங்க மதினி, வாங்க மாப்பிள்ளை, எல்லாரும் வாங்க, உள்ளே வாங்க அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க. இதான் வந்துட்டோம்ல, வரோம்மா அப்படின்ட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சாதாரணமாக முதல்ல பேசிகிட்டு இருக்கிறாங்க.
அப்படியே பேசிகிட்டு இருந்தவங்க சுஜி எப்படியெல்லாம் நடந்துக்கிறா அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கவனிச்சிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு. என்னம்மா உனக்கு பிடிச்சிருக்குதுல்ல அப்படிங்கிறாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குதுங்க அப்படிங்கிறாங்க. சரி குகன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலான்ட்டு, என்னடா உனக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறாங்க. ம் ஆமாம்மா ஆமாம் அப்படிங்கிறாங்க குகனும். என்னென்ன நீங்கள் 3 பேர் மட்டும் ஏதோ மாற்றி மாற்றி குசு குசுன்னு பேசிக்கிறீங்க, கொஞ்சம் சத்தமாக பேசினா எங்களுக்கும் கேட்கும்ல அப்படிங்கிறாங்க. அதுவாம்மா நல்ல விஷயந்தான். எங்களுக்கு சுஜியை ரொம்ப பிடிச்சிருக்குது. சுஜியை எங்கள் வீட்டு மருமகளாக கேட்டு தான் வந்திருக்குறோம். உங்களுக்கு இதில் விருப்பமா அப்படிங்கிறாங்க. என்னென்ன சொல்கிறீங்க, நிஜமாவா? எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பார்த்தீங்களாங்க, எங்கள் அண்ணன் வீட்டில் இருந்தே நம்மளோட பொண்ணு கேட்டு வந்திருக்கிறாங்க. இதை விட வேற நல்ல பையன் எங்கே கிடைக்க போகிறான்? எங்கள் எல்லாத்துக்குமே மனசார சந்தோஷம். ஒரு நல்ல நாள் பார்த்து சுஜிக்கும் குகனுக்கும் நல்லபடியாக சீரும் சிறப்புமாக கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டாங்க. அவங்க சொல்லிக்கிட்ட மாதிரியே 2 மாசத்துல குகனுக்கும் சுஜிக்கும் சீரும் சிறப்புமா ரொம்பவே பிரம்மாண்டமாக சந்தோஷமாக கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. சுஜி வீட்டு வேலையவாச்சும் ஏதோ பாப்பான்னு வச்சுக்கோங்க, ஆனால் சமைக்க சுத்தமாக தெரியாது. அதுலேயும் இவங்களோட அத்தை எல்லாத்தையும் மண்பானையிலேயே தான் சமைப்பாங்க. எத்தனை முறை சுஜி மண்பானையில் சமையல் செஞ்சாலும் அவங்களுக்கு அதில் செய்ய வரவே மாட்டேங்குது. அடிக்கடி தினமுமே பானையை உடச்சிடுறாங்க. ரொம்ப பயப்படுறாங்க. எப்படிரா நம்ம இதிலெல்லாம் சமைக்க கற்றுக்க போகிறோம் அப்படின்ட்டு தினம் தினம் அவங்களுக்கு கஷ்டமாகவே இருக்குது. இப்படியே போனதில் கிட்டத்தட்ட 3 வருஷங்கள் ஓடிடுச்சு. அவங்களுக்கும் குழந்தைங்க பிறந்துட்டாங்க. ஒரு பெண் குழந்தை, ஆண் குழந்தை. அதுவும் 2 குழந்தைங்க. 2.5 வயசு ஆகுது. அன்னைக்கு அப்படிதான், என்னம்மா சுஜி உனக்கு இவ்வளோ நாளாக பழக்கமாகி கூடும் மண்பானையில் சமைக்கவே மாட்டேங்கிறியே சரியாவே, தினம் தினம் ஒவ்வொரு பானையை இப்படியே உடச்சிட்டு இருந்தா எப்படிம்மா? கொஞ்சமாச்சும் பொறுப்பாக சமைக்க கற்றுக்கோயேன். குழந்தைங்களே வளர ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிருச்சு நீ என்ன பண்ணுறன்னு. இப்போது நீ கவனமாக இருந்தால் தானே அவங்க உன்னை பார்த்து எல்லா விஷயங்களையும் கற்றுக்க முடியும். நீனு வீட்டு வேலைகளெல்லாம் சரியாக தான் செய்கிற, மண்பானையில் தானே உனக்கு சமைக்க வரவே மாட்டேங்குது. அதில் கொஞ்சம் நிதானமாக நீ வேலையை செஞ்சு பாரு, கண்டிப்பாக உன்னால் முடியும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் அத்தை, நானும் எவ்வளவோ முயற்சி செஞ்சு பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஆனால் மண்பானையில் என்னால் சமைக்கவே முடிய மாட்டேங்குது. ஆனால் நான் வேறு பாத்திரத்தில் சமைச்சேன்னா உங்கள் யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குதே. அப்படின்னா நான் என்ன தான் பண்ணுறது? எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தினம் தினம் இப்படி மண்பானையை உடச்சி உடச்சி போட்டுடுறேனேன்னு. பொருள் வாங்கி சமைக்கிறதுக்கு கூட இவ்வளோ செலவாக மாட்டேங்குது. மண்பானைக்கு தான் காசு செலவு அவ்வளோ ஆகுது. ஏன்னா நான் தான் தினமும் உடச்சிட்றேனே. பக்குவமாக பார்த்து பார்த்து சமைக்கணும்னு தான் நினைக்கிறேன். கரண்டியை கொஞ்சம் வேகமாக வச்சுட்டாலே பானை 2ஆக உடஞ்சிருது, சில்லு சில்லாக நொறுங்கிருது அப்படிங்கிறாங்க. எனக்கு வேணால் ஒரு யோசனை வருது அத்தை. வீட்டுக்குள்ளே வச்சு சமைச்சா தானே எனக்கு வேலைக்கு ஆக மாட்டேங்குது. நான் வேணும்னா வீட்டுக்கு வெளியில் மண் அடுப்பில் வேணும்னா சமையல் செய்கிறேனே. மண் அடுப்பில் மண்பானையில் சமையல் அப்படின்னா கண்டிப்பாக மண்ணும் மண்ணும் சேரும் பொழுது நல்லா தானே வரும். நானே இன்றைக்கே போய் வெளியில் மண் அடுப்பில் மண்பானையில் சமைச்சு கொண்டு வரேன் அப்படின்ட்டு போகிறாங்க. இன்னைக்கு நாம் சாப்பாடு குழம்பு மட்டும் செய்யக்கூடாது, விருந்தாக இருக்கணும். மண்பானை விருந்து. கோழிக்கறி வாங்கி பிரியாணி செஞ்சிடலான்ட்டு கடைக்கு போய் கோழிக்கறி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து மண்பானையில் தரமாக பிரியாணி செய்கிறாங்க. அதோட வாசனையும் நல்லா இருக்குது. இப்போது எப்படியும் நம்மளால் முடியும், நல்லா சமைப்போம் அப்படிங்கிற எண்ணத்துலேயே சமைச்சிட்ருக்குறாங்க. பயம் துளி அளவு கூட இல்லை. நல்லபடியாக சமைச்சு முடிச்சிட்டாங்க. மண்பானைக்கு ஒரு சேதமும் ஆகலை. அந்த விஷயத்தை பார்த்து குகனோட அப்பா, அவங்களோட 2 குழந்தைங்க எல்லாருமே அவங்கள பாராட்டுறாங்க. ரொம்ப சந்தோஷத்தோட அவங்க செஞ்ச மண்பானை பிரியாணியை வீட்டுக்குள்ளே கொண்டு போய் வீட்டில் உள்ள எல்லாத்துக்கும் அன்பாக பரிமாறுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக எல்லாரும் சாப்பிட்றாங்க. இது வரைக்கும் மண்பானையில் இப்படி ஒரு சாப்பாடை நாங்கள் சாப்பிட்டதே இல்லை. மண்பானை விருந்துன்னா இப்படி தான் இருக்கும். விருந்துன்னா விருந்து, அப்படி ஒரு தரமான விருந்து.
மண்பானையில் பிரியாணி, கத்திரிக்காய் தொக்கு, வெங்காய பச்சடின்னு தூள் கிளப்பிட்டமா. அசத்து அசத்துன்னு அசத்திட்டியே, நீ நினச்ச மாதிரி நினச்சதை விட சிறப்பாகவே எங்களுக்கு விருந்து வச்சுட்டான்னு குடும்பத்தோட எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எப்போவுமே நமக்கு சில விஷயங்கள் கடினமாக இருக்குது அப்படின்னும் பொழுது அதை கைவிட்டுறவே கூடாது. நிச்சயமாக நம்மளால் முடியும். நம்மளால் முடியலைன்னா வேற யாரால் முடியும்? நம்ம செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற நேர்மறை எண்ணத்தோடு நம்ம முயற்சி செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்மளோட செயல் நமக்கு வெற்றியை தரும். நம்பிக்கைங்கிறது நமக்கு மற்றவங்க கொடுக்கறத விட நமக்கு நம்மளே கொடுத்துக்கிறதுல தான் நமக்கான ஆற்றல் அதிகமாக இருக்கும். அதனால் தன்னம்பிக்கை இருந்தாலே போதுங்க, எல்லாமே சர்வ சாதாரணம்தான். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகளெல்லாம் பார்க்கணுமா, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இன்னொரு கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.